தங்க நகை என்றாலே லலிதா ஜுவல்லர்ஸ். கஸ்டமர் வந்து நல்லா கவனிக்கிறாங்க. மற்ற ஜுவல்லரி கடையில இருந்து நான் பார்க்குறதுல இந்த கடை கொஞ்சம் சேதாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நிறைய கடையோட ஐ சோஸ் திஸ் ஷாப். ஏன்னா இங்கே ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிள், டிசைன்ஸும் நிறைய இருக்குது. லலிதாவை பற்றி ஒரு செய்தி வந்திருக்குன்னா அது உண்மை இருக்காதுங்கிறது எனக்கு 100க்கு 100 தெரியும். இப்போ இது ஒரு கலாச்சாரம் மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல செயல்படக்கூடிய கடைகளை இது வரைக்கும் எங்களுக்கு அந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது. நாங்கள் எடுத்துக்கிற எடுப்பு இனிமேல் அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு இது வர்றது வந்து தவிர்க்கவும். இப்படி ஒரு செய்தி வந்த உடனே இன்னும் எவ்வளோ பெரிய கடை. நம்ம லலிதாவை பற்றி பேசும்போது எனக்கு நான்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நாங்கள் அவரை நம்புகிறோம். வி ட்ரஸ்ட் லலிதா ஜுவல்லர்ஸ். அவர் மேலே பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. We trust this shop a lot. மங்களகரமாகவும் நாங்கள் நினைக்கிறோம். லலிதா ஜுவல்லர்ஸ்னால லலிதா ஜுவல்லர்ஸ் தான். இன்னும் என்றைக்கும் நான் அங்கே தான். நேம் என்ன சார் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க? கந்தசாமி. ராஜேஸ்வரி. எவ்வளோ டைம்ஸ் வந்து லலிதா ஜுவல்லரியில் வந்து ஜுவல்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு எப்படி அபிப்பிராயம் இருக்குது? பொண்ணு கல்யாணத்துக்காண்டி எடுத்தோம், 2 தடவையாக எடுத்தோம். 65 பொண்ணு நகை எடுத்தோம். ஓகே மேம். இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு கடை செட் ஆகிடும் அப்படி பார்த்தல, அது மாதிரி உங்களை லலிதா ஜுவல்லரி செட் ஆகிடுச்சா? இது கண்டினியூஸாக வாங்குற மாதிரி இருக்கா? மற்ற கடைகளோட வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க கடையிலே எடுக்கணும்னு நினச்சிட்டு. ப்ரைஸ் அண்டு குவாலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஓகேம்மா, தேங்க்யூ. உங்கள் நேம் என்ன சார்? முருகன் என் பேர். எவ்வளோ டைம்ஸ் லலிதா ஜுவல்லரி சார் ஜுவல்ஸ் வாங்கியிருக்கீங்க? நான் நிறைய ட்ரூப் போயிருக்கேன் எடுக்கிறதுக்கு. பொண்ணு கல்யாணத்துக்கு எடுத்திருக்கேன், பையன் கல்யாணத்துக்குலாம் போய் எடுத்திருக்கேன். மற்ற கடைக்கும் லலிதா ஜுவல்லரிக்கும் எவ்வளோ கம்பேரிஷன்? அங்கே கொஞ்சம் எல்லாமே விலை கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சேதாரம் கம்மியாக இருக்குது, செய்கூலி கம்மியாக இருக்குது, நிறைய நகை எடுத்திருக்கேன். ப்ரைஸ் அண்டு குவாலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது? மற்ற கடையை விட நல்லா இருக்குது. அங்கே இந்த ஃபோட்டோ கிட்டலாம் எடுக்க விடுதாங்க, நல்லா நல்லபடியாக இருக்குது. ஓகே சார். எவ்வளோ டைம்ஸ் லலிதா ஜுவல்லர்ஸ் போய் ஜுவல்ஸ் வாங்கியிருக்கீங்க? அது ஒரு நிறைய ட்ரிப் போயிருக்கேன். ஒரு 5-6 ட்ரிப்பு 7 ட்ரிப் மேலே போயிருக்கேன். ஆமாம், நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஆமாம். இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ வந்துச்சுல்ல இப்போ சார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு தவறான முடிவு. இது வரைக்கும் எங்களுக்கு அந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது. நாங்கள் எடுத்துக்கிற நிறைய ட்ரிப்பு இனிமேல் அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு இது வர்றது வந்து தவிர்க்கவும் எல்லோரும். தேங்க்யூ சார். வணக்கம் சார். உங்கள் நேம் என்ன சார்? வணக்கம். என்னுடைய பெயர் முத்துப்பிள்ளை. நான் கல்வித்துறையில் ஆசிரியராகவும் பின்னர் 10 ஆண்டுகள் அதிகாரியாகவும் பணியாற்றி தற்சமயம் ஓய்வு பெற்று 2 ஆண்டுகள் ஆகின்றன. பொதுவாகவே தங்க நகை என்றாலே தரமானதை வாங்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆர்வம், குறிக்கோள். ஏனென்றால் மக்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாரித்து சிக்கனமாக சேமித்து வச்சுருந்து அந்த பணத்தில் தன்னுடைய குழந்தைகளுக்கு நகை எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட நகையை நாம் தரமான ஒரு நல்ல கடையில் எடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள், அட்வைஸும் கூட. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த லலிதா ஜுவல்லர்ஸினுடைய பேச்சை பார்க்கும் பொழுது, இவர் இவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறாருன்னு சொன்னால் உண்மை இல்லாமல் யாரும் அவ்வளோ தைரியமாக பேச மாட்டாங்க. ஒரு பப்ளிசிட்டியாகவும் பேப்பர்லேயோ டிவிலேயோ தைரியமாக யாரும் பேசக்கூடிய இது வராது. அந்த வகையில் திரு கிரண்குமார் அவர்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட இடையில திருச்சி சம்பவத்தை நினைக்கும் போது கூட நான் ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. இவ்வளோ ஒளிவரைவு இல்லாமல் நல்லா பணியாற்றக்கூடிய ஒரு ஆளுடைய கடைக்கு இவ்வளோ பெரிய சோதனை வந்துட்டுதே அப்படின்னு. அதுக்கப்புறம் அதனுடைய இது சதிகளை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் நான் ரொம்ப நாளாக ராமநாதபுரத்தில் தம்பி பொண்ணு ஒர்க் பண்ணுதான். அவர் ராமநாதபுரம் கடையில் போயாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமே அப்படின்னு நினைப்பேன். அதன் பின்னால் நாகர்கோவிலில் லலிதா ஜுவல்லர்ஸ் இருக்குதுல்ல, அங்கே எடுக்கலாமே அப்படி. திருநெல்வேலிக்கும் நாகர்கோவிலுக்கும் நமக்கு தூரம் அதிகங்கிறதுனால அங்கே நாகர்கோவில் போக முடியல. ஒரு தடவை நாகர்கோவிலுக்கு நான் ஃபோனில் கூட விசாரித்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ நாகர்கோவில் வந்து கூட நீங்கள் சீட்டு போடலாம் அப்படின்னாங்க. அதுக்கிடையில் இப்போ திருநெல்வேலியில் லலிதா ஜுவல்லர்ஸ் ஆரம்பமாயிட்டுன்னு சொல்லி வரும்போது பர்ச்சேஸ் திறப்பு விழா அன்றைக்கே நான் கடைக்கு ஈவினிங் போனேன், பர்ச்சேஸ் பண்ணேன், ஒரு சீட்டும் போட்டேன். மறுநாளே என்னுடைய சொந்த தம்பியினுடைய பொண்ணுக்கு மேரேஜ்.
எல்லா கடைகளும் எனக்கு பழக்கப்பட்ட கடைகள் நிறைய இருக்குது. எனக்கு வேண்டிய உறவினர்கள் நண்பர்கள்லாம் கடை வச்சுருக்காங்க. இருந்தாலும் நான் லலிதாவில் தான் எடுக்கணும்னு சொல்லி என்னுடைய தம்பிக்கு ஒரு 10 பவுன் எடுத்து கொடுத்தேன். அந்த பொண்ணுக்கும் மேரேஜ் ஆகி இப்போ நல்லபடியாக இருக்காங்க. அந்த வகையில் எனக்கு லலிதா ஜுவல்லர்ஸினுடைய ஸ்டாஃபில் எல்லாருமே நல்ல வரவேற்புகள் நல்லா பண்ணுறாங்க. பணிவான பேச்சு, நல்ல ஒரு எடுத்து சொல்லக்கூடிய விதம். லலிதா ஆரம்பித்த உடனே லலிதாவுடைய கஸ்டமர் ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் லலிதா ஜுவல்லர்ஸ் தான் நம்ம எப்பவுமே பண்ணுறது, யாருனாலும் சொல்கிறது. ஏன்னா அவங்களுடைய அப்ரோச் அப்படி இருந்தது. அப்படி அதில் பணியாற்றக்கூடிய திரு ரவிக்குமார் அவர்கள் என்னுடைய நெருங்கிய உறவினர் போல் ஒரு நன்றாக பழகக்கூடிய ஒரு நண்பர். அவர் அடிக்கடி சொல்லுவார், வாங்க அப்படி தினசரி விலைகளையும் சொல்லுவார். நான் ஒன்றும் பெரிய வசதி படைத்த ஆள் கிடையாது, நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன் தான். இருந்தாலும் ஒரு பொருளை 4 கடையில் விசாரித்து வாங்குமேங்கிறதுல நான் ஒளிமறைவு கிடையாது. அந்த வகையில் ரவிக்குமார் சார்கிட்ட கேட்பேன், இன்றைக்கி ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு. அவரும் ரேட்டை சொல்லுவார், நீ வாங்க சார் அப்படிம்பார். பொருள் வாங்காமல் இருக்கும்போது வந்து உங்களை ஏன் தொந்தரவு பண்ணுவானே அப்படிம்பேன். அதுக்கப்புறம் டைமண்ட் வாங்கணும்னு எண்ணம் இருந்துச்சு. அதிலே டைமண்ட் ரிங்கு ஒன்று வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. அவரும் அந்த ரிங்கு, இது வரைக்கும் டைமண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்காதுன்னு நினச்சேன். ஒரு டைமண்டுக்கும் ரீவேல்யூ உண்டுங்கிறத நல்ல பக்குவமாக எடுத்து சொன்னார். பொதுவாக அந்த கல்லுகளுக்கு வந்து ரீவேல்யூ கிடையாதுன்னு சொல்லுவாங்களேன்ட்டு தான் கேட்டேன். ஆனால் டைமண்டுக்கு அப்படி இல்லை, எவ்வளோ நாள்னாலும் அதே ரேட்டுக்கு நாங்கள் டைமண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. அதன் பின்னால் ஒரு டைமண்ட் ரிங்கு வாங்கினேன். பொதுவாக நான் ரிங்குகள் வாங்கின ஒழிய போட்டுக்கணுங்கிறது எனக்கு அதிகமான ஒரு விருப்பம் இல்லை. அந்த வகையில் என்றைக்காவது ஃபங்க்ஷனுக்கு போனால் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். அந்த வகையில் லலிதா ஜுவல்லர்ஸுக்கு இப்படி ஒரு யூடியூப்பில் தற்செயலாக நான் டெய்லி யூடியூப் பார்ப்பேன். இப்படி ஒரு செய்தி வந்த உடனே இன்னும் இவ்வளோ பெரிய கடை, இவ்வளோ போல்ட்டாக பேசக்கூடிய ஆள், இல்லை நேர்மையாக பேசக்கூடிய ஆள், இந்த கடையை பற்றி வாக்குவாதங்களை வந்து இப்படி பண்ணுதாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே இந்த கல் நகைகள் வந்து இந்த மெழுகு இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த ஆள் வாக்குவாதத்தில் மெழுகு இல்லை, அது வந்து மெட்டல் தான், இந்த நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது நான் வந்து அதிகமாக நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. அதுக்கப்புறம் அதே சம்மந்தமாக 2-3 நாங்கள் திரும்ப கோல்டு நாங்கள் காயினாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு அவரே முதல்ல பேட்டி கொடுத்துருந்தாரு, அதையும் பார்த்தேன். நம்ம லலிதாவை பற்றி பேசும்போது எனக்கு நான்லாம் ஒத்துக்கிறவே மாட்டேன். அவ்வளவு பிரம்மாண்டமான கடை, அவ்வளவு உபசரிக்கக்கூடிய நல்ல ஸ்டாஃபு. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.